ஒரு நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயர் அருண். இயற்கையை காதலிக்கும் அவன் அடிக்கடி கிராமத்து காட்டில் சுற்றித் திரிந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பழைய நொறுங்கிய ரோபோவை காட்டின் ஓரத்தில் கண்டுபிடித்தான். அது காலத்தால் மறந்து போனது போல் இருந்தது. ஆனால் அதன் கண்கள் மின்னியது. ஆர்வமாக அருண் அதை வீட்டிற்கு கொண்டு சென்றான். அவன் பல நாட்கள் அதை பழுது பார்த்தான். கடைசியாக அதற்குள் இருக்கும் மின்னணு சிப்கள் பழுதாகி இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் கிராமத்தில் இருந்த பழைய மின் பொருட்களை சேர்த்து புதிய சிப்களை அமைத்து ரோபோவை செயல்படுத்த முயன்றான். ஒரு மாலை அவன் அதன் மீது கடைசி வயரை இணைத்தவுடன் ரோபோ திடீரென்று உயிர் பொலிந்து செயல்பட ஆரம்பித்தது. வணக்கம் என்று மென்மையாக பேசியது. அருண் மகிழ்ச்சியுடன் அதற்கு ரவி என்று பெயர் வைத்தான். அருணும் ரவியும் சிறந்த தோழர்களாக ஆனார்கள். ரவி வேட்டைக்காரர்களை காட்டில் நுழையாமல் தடுப்பதற்கும் விவசாயிகளுக்கு உதவுவதற்கும் உதவியது. கிராம மக்கள் முதலில் பயந்தாலும் பிறகு ரவியின் உதவியை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தனர். இன்னொரு நாள் பெரிய புயல் கிராமத்தை தாக்கியது. மக்களை பாதுகாக்க அருணும் ரவியும் சேர்ந்து பலரையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டதால் ரவி தனது மின்சக்தியை பயன்படுத்தி கிராமத்திற்காக ஒளி வழங்கியது. அந்த நாளிலிருந்து ரவி கிராமத்தின் ஒரு அங்கமாகிவிட்டது. அது அருணின் கனவுகளை உருவாக்க உதவியது. மேலும் கிராமத்திற்கும் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. இக்கதை ஒரு தற்காலிக வரலாறு அல்ல. இது ஒரு உண்மை, ஒரு கனவுக்கான தொடக்கம்.